ஒரு கல்யாண காட்சின்னு ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியுதா? எங்க பார்த்தாலும் சொந்தம் பந்தம் அவெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு மண்டையே வெடிக்குது. வெளியில தலை காட்ட முடியல. ஐயோ, இவ்வளவு பெத்த நேரம் எனக்கு பயங்கர அவமானமா இருக்குது. ஏய், இந்தாங்க. இது ஒண்ணுதான் கேடு. என்னங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்க, எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கூப்பிடுறிய அவளை? யார? அதான் அந்த தருதலையை கூப்பிடு. யார், முருகனையா? என்னை பார்த்தா நக்கலா இருக்கா? அந்த பொண்டு வஞ்சட்டி எப்ப பார்த்தாலும் அடுப்புகளே பூந்து கிடக்குறான், அவனை கூப்பிடு. வைஷ்ணவையா? வைஷ்ணவா? பார்த்தவே அப்படி பத்தி வைஷ்ணு மாடி. வேண்டாம், பெத்தன தெரியும். இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ரசம் கொதிக்குது, அதுக்கு மேல என் மனசு கொதிக்குது. அதுக்கு ஒரு வழி சொல்ல. என்னங்க? ஏய், நீ என்னதான் பண்ண போற? நீ நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன்ப்பா. காலேஜ்ல சேர்த்து விடுங்கப்பா, நான் நல்லா படிப்பேன்ப்பா. ஆமா, மண்டை ஆட்டு. ஸ்கூல்ல நான் மட்டும் அவமானம் பத்தாது, இப்ப காலேஜ்ல வந்து அது உனக்கு ஒரு கேடாது. காலேஜ் எல்லாம் போக வேண்டாம். என் மானமும் போதுப்பா. எல்லாரும் பாருல, என்ன கூட குடிக்கிறவங்கன்னா அசிங்கமா உன் தம்பி உஷாம அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறானுப்பா. அசிங்கமா இருக்குப்பா. எனக்கும் ஆபீஸ் போவே பிடிக்கல. கூட வேலை பாக்குற எல்லாரும் இத்தனை வயசாகுது உனக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல அப்படின்னு அசிங்கமா சொல்றாங்க. கேட்டியாடி? இவனால இந்த குடும்பத்துல எல்லாரும் அவ்வளவு அவமானப்படுறோம். இங்க பாரு, இவன் வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. என் கண்ணு காணாத, என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. எங்கேயாவது போய் தொலைஞ்சு ஒளியட்டும். என்னது? எங்கேயாவது போய் தொலைஞ்சு ஒளியட்டுமா? எனக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 6 வருஷத்துக்கு முன்னாடி படுத்த படுக்கையா கிடந்தீங்களே, அப்ப யாருன்னு இந்த குடும்பத்தை காப்பாத்தினா? இதோ இந்த குடிகாரன் என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்பயும் நான் குடிப்பேன் அப்படின்னு தான் போய் பாரா சுத்திக்கிட்டு இருந்தா. இந்த அம்மா, நான் காலேஜுக்கு தான் போவேன், என்னால காலேஜ் நிறுத்திட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு போனா. இவன் தான் அன்னைக்கும், அப்பா நான் பாதியில வேலையை நிறுத்திடுறேன், அப்பாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க. வீடு வீடா போய் பால் பாக்கெட் போட்டான், பேப்பர் போட்டான், கடைகள்ல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஏங்க, உங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லையாங்க? ஏண்டா, நீ என்னடா சொன்ன? இவன் லவ்வாரு, நீ குடிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாளா? இவன் திருநங்கையா இருக்காது அசிங்கமா இருக்காமா? வெக்கமா இல்லடா? ஆமா, நீ என்னம்மா சொன்ன? உன் ஆபீஸ்ல உன்னை நக்கல் பண்றாங்களா? அன்னைக்கு அடிபட்டு வந்து கடந்தையே, அப்ப இவன் குடிச்சுட்டு நின்னா டாக்டர் அவன் ரத்தத்தை ஏத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எங்க 2 பேர் ரத்தமும் ஏத்த முடியாதுன்னு டாக்டர் சொன்னப்ப இவன் தாண்டி அங்கேயாவது ஓடி வந்து, அக்கா ரத்தத்தை நான் கொடுக்குறேம்மா, அக்காவை நான் காப்பாத்துறேம்மா அப்படின்னு சொல்லி காப்பாத்தினாண்டி. அது மட்டுமா, என்ன சொன்ன? உனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு அவன் காரணமா? நான் படிச்சிருக்கேன். எத்தனை மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்தாரு. என்னை விட மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்கணும், என்னை விட மாப்பிள்ளை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னே தட்டி கழிச்சு 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 இத்தனை வருஷம் வரைக்கும் உட்காந்துருக்கடி. ஆனா பழிய தூக்கி அவன் மேல போடுறேன். ஏங்க, இவங்கதான் பேசுறாங்கன்னா நீங்களுமா? உங்க 3 பேரையும் இந்த ஒரே வயிற்றுலதான சுமந்து பெத்த. நீங்க எல்லாம் ஒரே எச்சு பாலை குடிச்சுதானே வளர்ந்தீங்க. அவனை மட்டும் எப்படா தனியா பார்க்க முடியுது உங்களால? கடவுளே, இதுக்கு வர வழியா இல்லையா? சும்மா நொய் நொயின்னு அழுதுகிட்டு எப்போதான் அழுது எல்லாத்தையும் சாதிச்சிரு. அம்மா அழுதுதான் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லப்பா. பண்றீங்க எல்லாத்துக்குமே நானும் முருகண்ணா மாதிரி தானப்பா நானும் வீட்டுல இருக்கேன். என்னோட மாற்றத்துக்கு நான் காரணம் இல்லப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலம்மா. அம்மா, என்ன நீ நல்லா தானே வளர்த்த. நான் அப்பவே இப்படி தெரிஞ்சுதான் சாவடிச்சிருக்கலாமேப்பா. ஏப்பா வளர்த்த? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சொல்லுப்பா, நான் என்ன பண்ணுவேன்ப்பா? இந்த வீட்டுல பூனும் குருடும் நொட்டியும் தொடமும் அப்படி யாராவது பிறந்திருந்தாலும் அவங்களையும் நீங்க எல்லாம் இப்படிதான் நடத்துவீங்களாப்பா? அது எப்படி நாங்களாம் வெளில போகும்போது எவ்வளவு அசிங்கப்படுறோம்னு உனக்கு தெரியுமா? என்னது அசிங்கப்படுறியா?
தம்பி திருநங்கை அதெல்லாம் பரவாயில்ல, அது வேணும் இது வேணும்னு கேப்பியே. உனக்கு அப்ப எல்லாம் வெக்கமா இல்ல? உன்னை ஆபீஸ்ல ரெண்டங்கட்டானான்னு கேக்குறது உனக்கு வருத்தமா இருக்கு இல்ல? முதல்ல திருநங்கை தான் என் தம்பின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல உனக்கு. நீ வந்துட்ட பேச. நீ என்ன சொன்ன? சொல்லுன, என்ன சொன்ன? உன் லவ்வருக்கு நீ குடிச்சு நாசமா போறத பத்தி பிரச்சனை இல்ல, குடும்பத்தை பாத்துக்காதத பத்தி பிரச்சனை இல்ல, வேலைக்கு போவத பத்தி பிரச்சனை இல்ல. நான் திருநங்கைன்றது உனக்கு கஷ்டமா இருக்கா உன் லவ்வருக்கு? பேசாதனே, பேசாத. பா பா, நீங்க ஏன்பா தலை குடியணும்? நீங்க தலை குடிய கூடாதுப்பா. அதே சமயத்துல நான் இந்த வீட்டை விட்டா எங்கேயும் போக மாட்டேம்மா. நானு எங்க போவேன்ப்பா? வெளியே போனா எல்லா இடத்துலயும் தப்பான வழியில கூப்பிட்டு போறாங்கம்மா. எனக்கு நம்ம வீடு, அக்கா, அண்ணா, அப்பா, அம்மா தவிர யாருமே தெரியாதுப்பா. நான் என்ன பண்றது? நீங்க யோசிங்க. என்ன எங்க நீங்க வீட்டுல இருக்கிறவங்களே சேர்த்துக்கலாம், நான் என்ன பண்ணுவேன்? இல்லம்மா பா, ஒரு வழி இருக்குப்பா. எனக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். உங்க கையால எனக்கு ஒரு பாட்டில் பேஷன் வாங்கி கொடுத்துருங்கப்பா. என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா பெத்தவளே, ஐயோ நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட கடவுளே. என் பிள்ளை நானே கொல்லுவனா கடவுளே. ஏன்டா என்னை இப்படி சித்திரவதைப்படுத்திட்டு ஏன்டி சொல்லிடு. ஏதோ அந்த வெளியில போகும்போது வரும்போது அந்த கண்டவனெல்லாம் கண்டது பேசி என் புத்திய கெடுத்துட்டானுங்க. என் புத்தி கெட்டு போய் உன் மனசு நோங்கடி பண்ணிட்டுமா. இனிமேல் தயவு செய்து மனசு பேச மாட்டேம்மா, மன்னிச்சுக்குமா. இனிமேல் எனக்கு 2 பொண்ணுங்கடா என் குடும்பத்துல அப்படின்னு தைரியமா எல்லாத்தையும் சொல்லுவேன்டா. நான் வந்துட்டு என் பொண்ணுடா, நான் அந்த பொண்ணை நல்லா வளர்த்துவேன், காலேஜ் கொண்டு போவேன்டா. நான் வந்துட்டு நீ பயப்படாத. சொல்லுமா தங்கச்சி, இனிமே தங்கச்சி எவன்னா புதுசு திருநாங்கன்னா சிறப்பு கைட்டாச்சு வந்துருமா. நான் விட மாட்டேன் என் தங்கச்சிமா. யாருமே என்கிட்ட எவனால நான் குடிக்கிறது விட்டுறேன், குடிக்க மாட்டேன். நான் வேலையை காப்பாத்தி நான் காப்பாத்துறேம்மா. தம்பி தங்கச்சி நான் படிக்க வைக்கிறேன். படிச்சிருங்க வயசு என்னையும் மன்னிச்சிட வைஷு. எல்லாரும் நீயும் உன் தம்பி மாதிரி 2 கட்டணும்னு கேக்குறப்போ அசிங்கப்பட்டேனே தவிர கோவம் வரல வைஷு. என்ன மன்னிச்சிட வைஷு. இனிமே யாரு என்ன உன் தம்பி திருநங்கைன்னு கேட்டா ஆமா என் தம்பி திருநங்கை தானே தைரியமா சொல்லுவேன் வைஷு. நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, நீங்க எல்லாம் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, எல்லாரும் பேசுறது போதும். நான் காண்றது கனவா இல்ல நனவான்னு எனக்கு தெரியல. நான் கும்பிட்ட அந்த முருகன் என்னை கைவிடல. நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி உங்க வீட்டுல திருநங்கன்னா என்னங்க? திருனா மரியாதைக்குரிய, நங்கைனா பெண்ணுங்க. திருநங்கைனா மரியாதைக்குரிய பெண்ணுங்க. அவங்கள நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டை தாண்டி எங்கேயும் போய் பாலியல் தொழில் பண்ணவோ கடைக்கடையா போய் பிச்சை கேட்கவோ மாட்டாங்க. நாங்க எங்க குடும்பத்துல ஏத்துக்கிட்டோம், அதே மாதிரி நீங்க உங்க குடும்பத்துல இந்த மரியாதைக்குரிய பெண்ணை ஏத்துக்குங்க. தயவு செய்து இந்த மாதிரி மரியாதைக்குரிய பெண்ணு உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில விட்டுறாதீங்க. உங்க வீட்டோட வச்சு நல்லா படிக்க வைக்குங்க பிளீஸ். மரியாதைக்குரிய பெண் நாடகத்தில் அப்பாவாக சாய் கார்த்திகேயன், திருநங்கையாக திருநங்கை, அக்காவாக அருள் தேவி குமார், அண்ணனாக முருகன், அம்மாவாக காயத்ரி. ஆமா.